அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே இருக்கக்கூடிய மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எப்படி உருவாச்சு, இங்கு நடைபெறக்கூடிய திருவிழா என்ன, வழிபாடுகள் என்ன, மக்கள் பிரார்த்தனைகளை எப்படி செலுத்துறாங்கங்கிற நிறைய தகவல்கள் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாய் அவதரித்து இந்த பூலோகம் முழுவதுமே சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அரபிக்கடலுக்கு பக்கத்துல பனைமரங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதியில இருந்து தொடர்ச்சியான ஒரு ஒளி காற்றுல வந்திருக்கு. அது என்ன ஒளினா, ஓம் சக்தி பகவதி காளி சூலினிங்கிற ஒரு மந்திர ஒளி தொடர்ச்சியா காத்துல மிதந்து வந்திருக்குது. அந்த மந்திர ஒளி அம்பாளை அப்படியே ஈர்த்திருக்கு. பைரவர்ங்கிற சித்தர் ஒருத்தர் ஸ்ரீசக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியோட நாமங்களை கூறியபடியே பல வருஷமா தியானத்தில் ஈடுபட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் பல வருஷமா இருந்த காரணத்தினால அவர் உடல் முழுவதுமே மண்புற்று வளர்ந்திருக்கு. அந்த மண்புற்று அவரை மூடியும் மறைச்சிருந்தது. அந்த ஸ்ரீசக்கரம் புற்றாக காட்சியளித்ததுன்னு சொல்றாங்க. அந்த பைரவ சித்தரோட தவத்தின் வலிமையை அன்னை உணர்ந்திருக்கா. அதை உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேர்ல காட்சி கொடுத்திருக்கா. அன்னையோட திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டு அவர் சொல்றாரு, தாயே, நான் பூஜித்த இந்த ஸ்ரீ சக்கரத்துல அமர்ந்து அனைவருக்கும் நீ அருள் பாலிக்கணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்காரு. அன்னை பராசக்தியும் அதே மாதிரி வரம் அளிச்சு அந்த ஸ்ரீ சக்கரத்துல ஐக்கியமாகிட்டான். அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேலே மணல் புற்று வளர்ந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அது மணல் மேடாயிருச்சு. மணல் மேடானதுக்கப்புறம் அந்த புற்றுல இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் இது என்னன்னு சொல்லி பிரசன்னம் பார்த்துருக்காங்க. அப்போதான் தெரிஞ்சிருக்கு அங்கே பத்ரகாளி தாய் பகவதியா வீற்றிருக்கிறா அப்படின்னு. இதை அடுத்து அங்கு அந்த பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு வழிபாடுகளும் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவில் இருக்கக்கூடிய அம்மன் புற்று ரூபத்தில் இருக்கா. புற்று ரூபத்தில் பகவதி அம்மன் மக்களுக்கு அருள்பாலித்து வர்றா. இந்த புற்று 15 அடி புற்று இருக்குன்னு சொல்றாங்க. அந்த புற்றோட தலைப்பகுதியில அம்மனோட உருவம் இருக்கு. இந்த கோவில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. முதல்ல வர்றது பார்த்தோம்னா, கை கால் தலை போன்ற உடல் உறுப்புகள் போலவே மரத்திலையும் வெள்ளியிலையும் செய்து இங்க விற்பனை செய்யறாங்க. உடல்நலக்குறைவு ஏதாவது இருக்கிறவங்க அதை வாங்கி பாதிக்கப்பட்ட உடல் பகுதியில் தடவி கோவில் மண்டபத்தோட மேலே போட்டால் உடல்நிலை சரியாகுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இங்கு என்ன நைவேத்தியமாக படைச்சா குணமாகும் அப்படின்னா, பச்சரிசி மாவு வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செய்யப்படுற மண்டையப்பம் செய்து அம்மனுக்கு நைவேத்தியம் படைச்சா தலைவலி குணமாகும்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலோட ஸ்தல விருட்சமாக இருப்பது வேம்பு. இந்த திருக்கோவிலில் 41 நாட்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுபவர்களுக்கு தீராத நோய்களும் தீர்ந்துருங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இன்னொரு பிரார்த்தனை முறை என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மனுக்கு 27 நெய் தீபமேற்றி வெள்ளியில கை கால் உருவங்களை நேர்த்திக்கடனாக செலுத்தி செவ்வரளி உதிரி பூக்கள் 9 உதிரி எலுமிச்சை 9 உதிரி எலுமிச்சை பழங்கள் இதெல்லாமே அம்மனுக்கு செலுத்தி 9 முறை கருவறையை வலம் வந்தால் சகல உடல் உபாதைகள் மற்றும் நோய்களிலிருந்து விடுபடலாம். இதெல்லாம் இந்த நேர்த்திக்கடனை தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நீங்கள் கோயிலில் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். இன்னொரு சிறப்பு, மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவிலை பெண்களோட சபரிமலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து மாலை அணிஞ்சு இருமுடி கட்டி போறத போலவே மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலுக்கும் இருமுடி கட்டி மாசி மாசத்துல வர்றாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் வர்றாங்க. பெண்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வர்றாங்க. இதனால மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பெண்களோட சபரிமலை இன்னும் அழைக்கப்படுது. இங்கு அம்மன் புற்று வடிவமாக இருக்கிறா இல்லையா, அதனால் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு கட்டுவது, தடைப்பட்ட வீட்டு பணிகள் தொடர, நிலம் வாங்கிறதுக்கு, வாஸ்து கோளாறு இதெல்லாம் நீங்கள் இந்த திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிறிது மண்ணை வீட்டில் வச்சு பூஜை செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலையும் நீங்கள் கோயிலில் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். இன்னொரு சிறப்பு,
பங்குனி மாசத்துல பரணி நட்சத்திரத்துல தான் பகவதி அம்மன் அவதரித்ததா சொல்லப்படுது. அதனால அன்றைய தினம் வந்து பகவதி அம்மனுக்கு ஒரு பெரிய பூஜை ஒன்று நடத்தி குத்தியோட்டம், பூமாலை, துலாபாரம், பிடிப்பணம் இதெல்லாமே நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த திருக்கோவில்ல மாசி திருவிழா நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாகும். 10 நாள் வந்து இங்கே மாசி திருவிழா நடைபெறுது. தமிழகம், கேரளா மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து ஏராளமான குவிவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு மாசி திருவிழாவில், இந்த மாசி திருவிழா நடைபெறும் பொழுது 10வது திருநாளின் பொழுது நள்ளிரவு 12 மணிக்கு 9 மண்பானை, 4 சட்டி, ஒரு பனையோலை பெட்டி, இதில் 11 வகை பதார்த்தங்களையும் 2 குடம் தேனையும் கொண்டுட்டு படையலிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை நடைபெறும் பொழுது இதில் நடைபெற ஊர்வலத்தில் அந்த பகுதியே நிசப்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பறையொலி மட்டுமே கேட்கும். இந்த ஒடுக்கு பூஜையில் படைக்கக்கூடிய அன்னத்தை வாய் பேசாத குழந்தைகளுக்கு கொடுத்தா பேசாத அவங்களுக்கு பேச்சு வருங்கிறது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக நிறைய விஷயங்கள் நடக்குது. நேர்த்திக்கடனாக ஆண் குழந்தைகளுக்கு உடலில் அழகு குத்தக்கூடிய குத்தியோட்டம் நிகழ்வும், பெண் குழந்தைகள் மாவிளக்கு ஏந்தி வரக்கூடிய நிகழ்வும் நடைபெறுது. நாகதோஷம் நிவர்த்தியாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இந்த ஸ்தலத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றனா சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ மண்டைக்காடுன்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டதாக கேரளாவோட பண்பாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆலயம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து முதல்ல காடாக இருந்திருக்கு. அதனால் இதை சுற்றியுள்ள இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து ஆட்டு மந்தைகளை வந்து இந்த பகுதியில் மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால் மந்தை காடுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஆடு மாடு மேயக்கூடிய இடம் வந்து மந்தைவெளி, மந்தை காடுன்னு சொல்லுவாங்க. இந்த மந்தை காடுங்கிற பேரே மருவி பின்னாளில் மண்டை காடுன்னு ஆனதாகவும் சொல்கிறாங்க. இப்போது இந்த திருக்கோயிலுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நிறையா பேர் போயிருக்கலாம். இதில் நிறையா பிரார்த்தனைகள் வந்து இந்த திருக்கோவிலில் நடைபெறுது. அதில் குறிப்பாக மாசி திருவிழாவில் நடைபெறக்கூடிய ஒடுக்கு பூஜை பற்றிய தகவல் உங்களுக்கு வேறு ஏதேனும் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இந்த பதிவை புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படக்கூடிய மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலை பற்றின இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.